என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க? இளமதி, என்னால உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. நீ தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்துருக்க. எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நான் இப்ப கூட சொல்லல அப்படின்னா எனக்கு மனசாட்சியை கொல்லும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் இந்த விஷயத்தை இப்ப சொல்லியே ஆகணும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், யாருக்கு யாருடா அம்மா? இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டு எங்கன்னா அந்த உண்மையை சொல்லிடு வேணும்னு பயந்துதான் இத்தனை நாளா நடிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதானே புரியுது. என்னம்மா? ஆமா இளமதி, இந்த பரம இவன் தான் அசோக என் கண்ணுக்கு நேரா சுட்டு கொண்டான். என்னம்மா சொல்றீங்க? என் பையன் அசோக கொன்னது பரமனா? ஆமா, இந்த பரமன் தான் கொன்னான். அத நான் என் கண்ணால பார்த்தேன். பரமா, ஈவு இறக்கமே இல்லாம துடிக்க துடிக்க உங்க பையனை கொன்னது இந்த பரமன் தான். இந்த முகம் என் மனசை விட்டு போகாது. எத்தனையோ ராத்திரி என் கனவுல வந்த முகம் எனக்கு கண்ணு போன பிறகும் என் மனசுல இருந்த அதே முகம். கண்ணு போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள இருந்த முகம் இதே முகம்தான். எங்க நான் சொல்லிட போறேனோன்னு அவன் ரூம்லயே என்ன கொண்டு போய் வச்சுக்கிட்டு கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்காமா இப்படி ஒரு பழி என் மேல போடுறீங்க? சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணலமா. நான் எதுக்குமா அசோக கொலை பண்ண போறேன்? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருப்பேனே. நான் எதுக்குமா ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசணும்? அம்மா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இளமதி, சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல இளமதி. அவங்க வேற யாரையோ பார்த்துட்டு என்ன பார்த்ததா சொல்றாங்க. நீ சொல்லு, நான் அப்படி பண்ணுவேன் இளமதி? நீ சொல்லு இளமதி. மைனா, நாம எதிர்பார்க்காத ஆங்கிள் பரமனுக்கு பிரச்சனை வந்திருக்கு பாரு. சூப்பர்.